அத்தேனே பட்டணம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியமடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. அதிக கல்வி கற்க விரும்புகிறவர்கள் அக்காலத்தில் அத்தேனே பட்டணத்திற்கு போக விரும்புவார்கள். பவுல் கமாலியேலின் பாதபடியில் கல்வி பயின்றவர். ஆனால் அத்தேனே பட்டணத்திற்கு வந்தபோது பவுலின் உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகவில்லை. இவர் இங்கு கல்வி கற்பதற்காக வரவில்லை. இந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. ஒன்றான மெய்த்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காகவே பவுல் இங்கு வந்திருக்கிறார். ஏராளமான விக்கிரகங்களை கண்டு பவுல் தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைகிறார். அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு ஜீவனுள்ள மெய்த்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்று பவுல் தன் ஆவியில் வைராக்கியம் அடைகிறார். அத்தேனே பட்டணத்தில் உள்ளவர்கள் அதிக கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏராளமான விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனை பவுலின் ஆவியை கலங்க பண்ணிற்று. அக்காலத்தில் கிரேக்கு தேசத்தில் இருந்த விக்கிரகங்களின் மொத்த எண்ணிக்கையை விட அத்தேனே பட்டணத்தில் இருந்த விக்கிரகங்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். அவர்களிடத்தில் யாராவது ஒரு அந்நிய தெய்வத்தை அறிமுகப்படுத்தினால் அந்த பட்டணத்தார் உடனே அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பலிபீடத்தையும் கோவிலையும் கட்டிவிடுவார்கள். மனுஷ ஞானம் அதிகரித்திருக்கிற இடத்தில் விக்கிரக ஆராதனையும் அதிகரித்திருக்கிறது. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி இருக்கிறார். உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறது. தத்துவ ஞானிகளில் அநேகர் விக்கிரகங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தெய்வீக வெளிப்பாடு தேவை. கிறிஸ்துவை பற்றிய அறிவும் ஞானமும் தேவை. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே இவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் அடிமைத்தனத்தில் இருந்து இவர்களை விடுவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் இருக்கும். அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு பவுல் தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைகிறார். தேவனுடைய மகிமையை குறித்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். இந்த பட்டணத்து ஜனங்களோ விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாக்களை பற்றி கவலையற்று இருக்கிறார்கள். சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் அதிக கல்வி கற்றவர்கள். இதை காணும்போது பவுல் தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைகிறார். தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அத்தேனே பட்டணத்தில் சீலாவுக்காகவும் தீமோத்தேயுவுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் பவுல் அங்கு யூதரையும் பக்தி உள்ளவர்களையும் சந்தை வெளிகளில் கூடுகிறவர்களையும் சந்திக்கிறார். அவர்களிடத்தில் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக உபதேசம் பண்ணுகிறார். சத்தியத்தை குறித்த அறிவை அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறார். யூதருடைய ஜெப ஆலயத்திற்கும் போகிறார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருந்தாலும் அவர்கள் விக்கிரக ஆராதனையின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசம் பண்ணுகிறார். யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா. ஆனால் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதில்லை.
இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவசியமாக இருக்கிறது. யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு புறஜாதியாரும் வருவார்கள். இவர்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடாதவர்கள். ஜெப ஆலயத்தில் புறஜாதியாருக்கென்று தனியாக பிரகாரம் இருக்கும். பவுல் ஜெப ஆலயத்திற்கு போய் பக்தியுள்ள புறஜாதியாரிடத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். தினந்தோறும் பிரசங்கிக்கிறார். ஜெப ஆலயத்தில் மாத்திரமல்லாமல் பவுல் சந்தை வெளிக்கும் போய் அங்கு எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சம்பாஷணை பண்ணுகிறார். சந்தை வெளியில் இருக்கிறவர்கள் புறஜாதியார்கள். இவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் சித்தம். கிறிஸ்துவின் உண்மை ஊழியக்காரனாகிய பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ண தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை போதகம் பண்ணுகிறார். யூதருடைய ஜெப ஆலயத்திற்கும் போகிறார், சந்தை வெளிக்கும் போகிறார். பவுல் எங்கு போனாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் பவுலின் முன்மாதிரியை பின்பற்றி எல்லா இடங்களுக்கும் போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வாயாடி பவுல் ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணுகிறார். ஆனால் அவர்களில் அநேகர் பவுலை கண்டுகொள்ளவே இல்லை. அவரோடு சம்பாஷணை பண்ணுவதற்கு ஒருவரும் ஆர்வம் காண்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட பட்டணத்தில் ஒரு சில ஞானிகள் இருக்கிறார்கள். பவுல் நூதன காரியங்களை பேசுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களில் சிலர் எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள். எப்பிக்கூரரின் உபதேசத்தின்படி மனுஷன் எப்படியும் வாழலாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். மனுஷருடைய சந்தோஷம்தான் முக்கியம். அதற்காக அவன் எதையும் செய்யலாம். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்றோ உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளையும் ஆளுகை செய்கிறார் என்றோ இவர்கள் நம்புவதில்லை. இவர்களுடைய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு முரண்பட்டிருக்கிறது. நம்மை நாம் வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆனால் எப்பிக்கூரரோ எதையும் வெறுக்க வேண்டியதில்லை என்றும் எப்படியும் வாழலாம் என்றும் போதிக்கிறார்கள். ஸ்தோயிக்கர்கள் நூதனமாக உபதேசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய உபதேசம் எப்பிக்கூரரின் உபதேசத்திற்கு நேர் விரோதமாக இருக்கிறது. தாங்கள் தேவனைப் போல நல்லவர்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். மனுஷன் உயர்ந்தவன் என்றும் அவன் எந்த விதத்திலும் தேவனை விட கீழானவன் அல்ல என்றும் ஸ்தோயிக்கர் சொல்லுகிறார்கள். இந்த உபதேசம் வேதாகமத்தின் உபதேசத்திற்கு நேர் விரோதமாக இருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர். எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் பவுலுடனே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பவுலை வாயாடி என்று அழைக்கிறார்கள். வாயாடி என்னும் பெயருக்கு அங்கும் இங்கும் அலைந்து சென்று இங்கு ஒரு வார்த்தையும் அங்கு ஒரு வார்த்தையும் பேசி பிழைப்பு நடத்துகிறவன் என்று பொருள். ஒரு பறவை வழிகளில் சிதறி கிடக்கிற தானியத்தை பொறுக்கி தின்பது போல வாயாடிகள் பல இடங்களுக்கும் சென்று எதையாவது சொல்லி ஜனங்களிடத்தில் பிச்சை கேட்பது போல காசை கேட்டு பிழைப்பு நடத்துகிறவர்கள் என்பது வாயாடி என்னும் வார்த்தையின் பொருளாகும். எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் கர்த்தருடைய ஊழியக்காரரான பவுலை ஒரு பிச்சைக்காரனாக பாவித்து அவமானப்படுத்துகிறார்கள். பணத்திற்காக அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று எதையாவது சொல்லி பிச்சை கேட்கிறவர் என்று கேவலப்படுத்துகிறார்கள். வாயாடியைப் போல பேசுவதுதான் அவருடைய தொழில் என்றும் அவருக்கு வேறு வேலை எதுவும் இல்லை என்றும் நினைத்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அத்தேனே பட்டணத்தில் வேறு சிலரோ பவுலை பார்த்து இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்நிய தேவதைகளை அறிவிப்பதற்கு அத்தேனே பட்டணத்தை விட சிறந்த இடம் வேறு எதுவும் இல்லை. புதிய உபதேசங்களும் புதிய தெய்வங்களையும் இந்த பட்டணத்திற்கு வந்துதான் எல்லோரும் அறிமுகம் செய்து வைப்பார்கள். பவுல் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். பவுலின் உபதேசமோ
அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறது போல அவர்களுக்கு காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பவுல் ஒருபோதும் தேவதைகள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கோ இவை தேவதைகளாக தெரிகிறது. பவுல் இவற்றை தேவதைகளாக்க முயற்சி பண்ணுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதையும் உயிர்த்தெழுதலை எதிர்பார்ப்பதையும் அத்தேனே பட்டணத்தார் அந்நிய தேவதைகளை ஆராதனை செய்வதற்கு சமமாக்குகிறார்கள். எபிகூரர் என்பவர்கள் எபிகூரஸை பின்பற்றினார்கள். இவர்களுடைய காலம் கிமு 342 முதல் 779 வரை ஆகும். இவர்கள் எந்த தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை வைப்பதில்லை. கடவுளின் பெயரை மட்டுமே நம்பினார்கள். புசிப்பதும் குடிப்பதும் தான் ஜீவியம் என்று நினைத்தார்கள். உலகத்தில் யாரும் யாரையும் ஆளக்கூடாது என்று விரும்பினார்கள். தாங்கள் எந்த தேசத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறிவிடுவார்கள். ஸ்தோயிக்கர் என்பவர்கள் ஜீனோவை பின்பற்றினார்கள். இவர்களுடைய காலம் கிமு 270. இவர்கள் பல தெய்வங்களை நம்பினார்கள். விதி பிரகாரமாகவே மனுஷனுடைய வாழ்வு அமையும் என்பது இவர்களுடைய தத்துவம். எந்த தெய்வமும் மனுஷனுக்கு நன்மை செய்யாது என்றார்கள். மனுஷனுக்கு துக்கம், சந்தோஷம், ஆசை எதுவும் இருக்கக்கூடாது என்பது இவர்களுடைய கொள்கை. எபிகூரரும் ஸ்தோயிக்கரும் மரித்தோர் உயிர்த்தெழுவதை நம்புவதில்லை. ஆத்மா நித்திய காலமாக ஜீவிக்கும் என்பதை கூட எபிகூரியர் நம்பவில்லை. இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள் என்று அத்தேனே பட்டணத்தார் பவுலை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியத்தில் வாயாடி என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஸ்பர்மோலகோஸ் என்பதாகும். இதற்கு விதைகளை கொத்தி தின்னும் பறவை என்று பொருள். சிறிய பறவை. பவுலை இந்த பெயரிட்டு அழைக்கிறார்கள். இந்த பறவை சாலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடக்கும் உணவு தானியங்களை பொறுக்கி தின்னும். அதுபோல பவுல் மற்றவருடைய செய்திகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சேகரித்து கூறுவதாக இந்த ஞானிகள் நினைத்தார்கள். ஆகையினால் பவுலை வாயாடி என்றார்கள். அந்நிய தேவதைகள் என்னும் வாக்கியத்தை குறிப்பிடுவதற்கு 2 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவையாவன செனோஸ், டைமோனியோன் என்பதாகும். டைமோனியோன் என்பது பிசாசுகளையும் தேவதைகளையும் குறிக்கும். அந்நிய தேவதைகளை பற்றிய பிரசங்கம் பண்ணுவது ரோமாபுரியிலும் அத்தேனை பட்டணத்திலும் தடை பண்ணப்பட்டிருந்தது. சாக்ரட்டிஸ் வினோதமான தெய்வங்களையும் தெய்வீக சக்திகளையும் குறித்து பேசினதாக அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். புறஜாதியாருடைய தெய்வ நம்பிக்கையின் பிரகாரம் தியோஸ் என்பது இயற்கையின் தெய்வங்களை குறிக்கும். டைமோன் என்பது தெய்வமான மனுஷனை குறிக்கும். பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து மனுஷராக இருந்தார் என்றும் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் பிதாவின் வலது பாரிசத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்றும் தெளிவாக எடுத்துக் கூறினார். கிரேக்கருக்கு இந்த உபதேசம் புதியதல்ல. மனுஷருக்கு உதவி புரிந்த மாவீரர்களும் பெரிய காரியங்களை நிறைவேற்றிய புனிதர்களும் தங்களுடைய சரீரங்களில் மரித்த பின்பு உயர்த்தப்படுவார்கள் என்று நம்பினார்கள். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவை அந்நிய தேவதை என பொருள்படும் டைமோனியோன் என்று அழைக்கிறார்கள். கிரேக்கரை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து தியோஸ் என்று அழைக்கப்படும் இயற்கையின் தெய்வம் அல்ல. அவர் டைமோன் என்று அழைக்கப்படும் தெய்வமான மனுஷன். கிரேக்கர்கள் உயிர்த்தெழுவதை நம்பவில்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் கிரேக்கர்கள் ஒரு உருவத்தை கொடுத்து விடுவார்கள். ஆகையினால்தான் அத்தேனே பட்டணத்தில் எண்ணற்ற விக்கிரகங்கள் நிறைந்திருந்தன. பிறப்பிற்கு ஒரு விக்கிரகம், இறப்பிற்கு ஒரு விக்கிரகம், சந்தோஷத்திற்கு ஒரு விக்கிரகம், கவலைக்கு ஒரு விக்கிரகம் என்று எல்லா உணர்ச்சிகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அங்கு விக்கிரகங்கள் இருக்கும். பவுல் கிரேக்கரிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் பிரசங்கித்தார். ஆகையினால் பவுல் 2 தெய்வங்களை பிரசங்கித்ததாக கூறுகிறார்கள். அவர்களை பொறுத்த அளவில் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம், உயிர்த்தெழுதல் மற்றொரு தெய்வம். இவை இரண்டுமே அவர்களுக்கு அந்நிய தேவதைகள். கிரேக்கர்கள் அவரை அத்தேனே பட்டணத்தாரின் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அழைத்துச் செல்கிறார்கள். பவுல் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தார். பவுல் பிரசங்கித்த சுவிசேஷ செய்தியில் இருந்து
கிரேக்கர்கள் நிலவில் வைத்திருந்தது 2 காரியங்கள்தான். அவை இயேசு கிறிஸ்து, அவருடைய உயிர்த்தெழுதல். மார்ஸ் மேடை. அத்தேனே பட்டணத்தார் பவுலின் உபதேசத்தை அங்கொன்றும் எங்கொன்றுமாக ஓரளவு மாத்திரமே கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உபதேசத்தை முழுமையாக கேட்க ஆவலாயிருக்கிறார்கள். பவுலின் உபதேசம் அவர்களுக்கு புதிதான உபதேசமாயிருக்கிறது. பவுல் நூதனமான காரியங்களை பேசுவதாக நினைக்கிறார்கள். இதற்கு முன்பு அவர்களுடைய காதுகளில் பவுல் நூதனமான காரியங்களை கேட்க பண்ணியதாக சொல்லி அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அத்தேனே பட்டணத்தார் அதிகமாக கல்வி கற்றவர்கள். அவர்கள் பல புஸ்தகங்களை படித்திருக்கிறார்கள். பவுல் மோசையின் புஸ்தகத்தில் இருந்தும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் இருந்தும் அவர்களோடு பேசுகிறார். இந்த புஸ்தகங்களை அத்தேனே பட்டணத்தார் இதுவரையிலும் படித்ததில்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நூதன காரியங்களாக தெரிகிறது. பவுலின் உபதேசம் அவர்களுக்கு புதிதான உபதேசமாக தோன்றுகிறது. இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின் கருத்தை அத்தேனே பட்டணத்தார் அறிய மனதாயிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள புஸ்தகங்களில் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் மாத்திரமே தேவனை பற்றிய வெளிப்பாடு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தேனே பட்டணத்தார் ஏராளமான புஸ்தகங்களை படித்திருந்தாலும் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்திற்கு அந்நியராக இருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள உபதேசம் அவர்களுக்கு புதிதாயும் நூதனமாயும் இருக்கிறது. இந்த புதிதான உபதேசம் இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஒரு உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அத்தேனே பட்டணத்தார் ஞானத்தில் தெளிவுள்ளவர்கள். பவுல் சொன்ன உபதேசத்தை அவர்கள் கடிந்து கொள்ளவில்லை, எதிர்க்கவில்லை. அது அவர்களுக்கு புதிதானதாக இருக்கிறபடியினால் அதன் கருத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பவுல் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நூதனமான காரியங்களாக இருக்கிறபடியினால் அதன் கருத்து என்னதென்று அவர்கள் அறிய மனதாயிருக்கிறார்கள். அவர்கள் பவுலை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அத்தேனே பட்டணத்து ஜனங்கள் மார்ஸ் மேடைக்கு வந்து தங்களுடைய காரியங்களை பொதுவாக விவாதம் பண்ணுவது வழக்கம். இது பட்டணத்தார் எல்லோரும் வந்து கூடுகிற நியாயாசனம் போன்றது. பட்டணத்து நியாயாதிபதிகள் இங்கு வந்து அமர்ந்து வழக்குகளை விசாரிப்பார்கள். கல்வி கற்றவர்கள் இங்கு வந்து தாங்கள் கற்ற காரியங்களை மற்றவர்களோடு விவாதம் பண்ணுவார்கள். இது ஒரு நீதிமன்றம் போல செயல்பட்டது. இதை வழக்காடுகிற மன்றம் என்றும் சொல்லலாம். மார்ஸ் மேடையில் நடைபெறுகிற விவாதம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். முக்கியமான காரியங்களை மாத்திரமே மார்ஸ் மேடையில் விவாதம் பண்ணுவார்கள். பவுலின் உபதேசம் அத்தேனே பட்டணத்தாருக்கு மிகவும் முக்கியமானதாயிற்று. அவர்கள் பவுலை ஒரு குற்றவாளியைப் போல விசாரிக்கவில்லை. அவர் சொல்லுகிற உபதேசம் அவர்களுக்கு புதிதானதாக இருக்கிறது. அவர் நூதனமான காரியங்களை பேசுவதாக நினைக்கிறார்கள். ஆகையினால் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய அவர்கள் பவுலை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அத்தேனே பட்டணத்தாரின் ஆலோசனை சங்கம் மார்ஸ் மேடையில் கூடுவது வழக்கம். புறஜாதியார் மத்தியில் இந்த சங்கம் மிகவும் புனிதமானதாகவும் மரியாதைக்குரியதாகவும் கருதப்பட்டது. அத்தேனே பட்டணத்தாரை பொறுத்த அளவில் இது ஒரு நீதிமன்றம். இங்கு ஒரு கதை நடந்ததாக இவர்கள் நம்புகிறார்கள். நெப்டியூனின் மகனான ஹலிரோத்தியஸை மார்ஸ் கொலை செய்து விட்டதாக அவன் மீது 12 தேவதைகள் குற்றம் சுமத்தினார்களாம். அந்த வழக்கு இந்த மேடையில் நடைபெற்றதாம். இறுதியில் மார்ஸ் தன்னுடைய விவாத திறமையினால் விடுவிக்கப்பட்டானாம். ஆகையினால் இந்த மார்ஸ் மேடையில் வழங்கப்படும் தீர்ப்பு நியாயமானதாகவும் பாரபட்சமற்றதாகவும் இருக்கும் என்பது கிரேக்கருடைய நம்பிக்கை. மார்ஸ் மேடையில் நியாயம் விசாரிக்கப்பட்டால் எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும். மார்ஸ் மேடையில் நியாயமன்றம் இரவு வேளையில் கூட்டப்படும். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது ஈவு இரக்கம் எதுவும் பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு பாரபட்சம் காண்பிக்க கூடாது. நீதி ஒன்றே பிரதானமாக இருக்க வேண்டும் என்னும் அடிப்படையில்தான் அவர்கள் இரவில் நீதிமன்றத்தை கூட்டினார்கள். வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது குற்றவாளிகள் அழுவதற்கோ தங்கள் மீது பரிதாபம் ஏற்படுத்துவதற்காக
எந்த காரியத்தை செய்வதற்கோ அவர்களுக்கு அனுமதி இல்லை. தங்கள் வழக்குகளை மட்டும் எடுத்துக் கூறலாம். இரவு வேளை ஆகையால் அந்த இடமும் இருட்டாக இருக்கும். நீதிபதிகள் குற்றவாளிகளின் முகத்தை பார்த்து அவர்கள் மீது பரிதாபப்படவோ இரக்கம் காண்பிக்கவோ முடியாது. வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மிருகத்தை பலியிடுவார்கள். தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று அதன் இரத்தத்தின் மீது வழக்காடுகிறவர்கள் ஆணையிடுவார்கள். இதன் பொருள் என்னவெனில், பொய் கூறியவனும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த மிருகத்தை போன்றே கொல்லப்படுவார்கள் என்பதுதான். இப்பேற்பட்ட நியாய மன்றத்திலே அவர்கள் பவுலை விசாரிப்பதற்காக அழைத்து வருகிறார்கள். நவமான காரியங்கள் என்பது புதிய காரியங்களும் புதிய கருத்துக்களுமாகும். அத்தேனே பட்டணத்தார் பவுலின் உபதேசத்தை கேட்பதற்கு அத்தேனே பட்டணத்தார் எல்லோரும் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். பவுலின் உபதேசம் நல்லது என்பதற்காக அல்ல, அவருடைய உபதேசம் நவமானது என்பதற்காக அதன் கருத்தை அறிய அவர்கள் மனதாயிருந்தார்கள். அத்தேனே பட்டணத்தாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அத்தேனே பட்டணத்தார் எல்லோரும் நவமான காரியங்களை பற்றி சம்பாஷணை பண்ணுவதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். நல்லோர் மத்தியில் கூடியிருக்கும் போது மனுஷருக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும். மனுஷருடைய அறிவு விருத்தி அடையும். பல சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். அவர்கள் ஏற்கனவே கற்றிருக்கிற சத்தியங்கள் தெளிவடையும். அவர்களுடைய கல்வியின் அறிவு நல்ல அஸ்திவாரத்தை பெறும். நம்முடைய அறிவு பேச்சில் மாத்திரம் இருந்தால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. மேலோட்டமாக பார்க்கும்போது நாம் அறிவாளிகள் போல் இருப்போம். ஆனால் அந்த அறிவினால் நமக்கு எந்தவித பிரயோஜனமும் உண்டாகாது. அத்தேனே பட்டணத்தார் அறிவு மிகுந்தவர்களாக இருந்தாலும் தங்கள் அறிவினால் பிரயோஜனம் அடையாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நவமான காரியங்களை சொல்லவும் கேட்கவும் விரும்புகிறார்கள். புதிய கருத்துக்களும் புதிய திட்டங்களும் புதிய உபதேசங்களும் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மாற்றம் பேச்சில் மாத்திரம் உண்டானால் போதாது, அது செய்கையிலும் உண்டாக வேண்டும். அத்தேனே பட்டணத்தார் மற்றவர்களுடைய காரியங்களில் அதிகமாய் தலையிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை திட்டமாய் விசாரிப்பதில்லை. நவமான காரியங்களை சொல்வதும் கேட்பதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காய் இருக்கிறது. இதை தவிர இவர்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லை. அத்தேனே பட்டணத்தார் மார்ஸ் மேடையில் அமர்ந்து ஒரு வேலையும் செய்யாமல் யாராவது நவமான காரியங்களை சொன்னால் அதை கேட்பார்கள். சில சமயங்களில் இவர்களே நவமான காரியங்களை சொல்லுவார்கள். நம்முடைய காலமும் நேரமும் மிகவும் முக்கியமானது. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அத்தேனே பட்டணத்தாரோ பிரயோஜனம் இல்லாத சம்பாஷணையில் பொழுது போக்குகிறார்கள். தங்கள் காலத்தை வீணாக்குகிறார்கள். நாம் ஒரு வேலையும் செய்யாமல் வீணாக பேசிக் கொண்டிருந்தால் நம்முடைய நேரம்தான் நமக்கு விரயமாகும். இழந்து போன நேரம் திரும்ப கிடைக்காது. ஆகையினால் நமக்கு கொஞ்சம் காலம் இருந்தாலும் அதையும் அதிகமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.